நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பவும் சாவியை பத்திரமா பைக்குள்ள தானே வைப்போம். எங்க விழுந்திருக்கோம்? சாரி சார். என்ன சாரி? ஏத்தாப்புல ஆள் வரது கூட கண்ணுக்கு தெரியலையா? பார்வையை எங்க வச்சுட்டு வரீங்க? இல்ல ஒரு டென்ஷன் சார். என்ன டென்ஷன்? நாளைக்கு டாஸ்மாக் திறக்க மாட்டாங்கன்னு ஏதாவது நியூஸ் பேப்பர்ல செய்தி வந்துச்சா? கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்த ரூம் சாவியை உங்ககிட்ட கொடுத்தனா? என் கையில எங்க கொடுத்தீங்க? அன்னைக்கு நீங்க தானே வச்சிருந்தீங்க. ஆமா சார். அதை நான் தேடி தேடி பார்க்குறேன், எங்க வச்சா ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது சார். என்ன சொல்றீங்க வாசு? கீழே தொலைச்சிட்டீங்களா? அப்படிதான் சார் நினைக்கிறேன். நீங்க பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு நினைச்சுதானே உங்ககிட்ட சாவியை கொடுத்த வாசு. இப்படி பண்ணிட்டீங்களே. கரஸ்பாண்டன்ட்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு கரஸ்பாண்டன்ட்டு கிட்ட கூட அவ்வளோ பயம் இல்லை சார். அந்த சாவி நம்ம பசங்க யார் கையிலையாவது கிடச்சி ரூமை திறந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். ரூமை போய் பார்த்தீங்களா முதல்ல? இல்லை சார், நான் பார்க்கல சார். வாங்க போலாம். எப்பட்றா ஒரு கண்ணை வைக்கிற நேரத்தில் அந்த சாவி எடுத்துட்டு இப்படி சாதாரணமாக நிற்கிறேடா? உன்னை நான் என்னமோ நினச்சேன்டா. டேய், அப்படி நான் என்னடா பெருசாக பண்ணிட்டேன்? சாவி தான் அடிச்சு கொடுத்தேன். அதுக்கு போய் இந்த தன்னடக்கம் தான் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கேன். நானா அது பரவாயில்ல, சிவா மட்டும் இறங்கி வந்தான்னு வச்சுக்கேன் உன்னை தூக்கி வச்சு பாராட்டுவான். அது வேறவா? ஆனா ஒண்ணு மச்சான், சிவா அவங்க அம்மாவும் கரஸ்பாண்டன்ட் என்ன பேசுறான்னு நீ எல்லாம் தெரிஞ்சிடல. அது போதும்டா. ரகசியம் என்னங்கிறத நானும் இன்னைக்கு பார்க்க தானே போறேன். கண்டுபிடிச்சிடலாம்டா. அதுக்கு தானே இந்த காலேஜில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கு. மேலே யாராவது இருக்காங்களா? டேய், அவங்க 2 பேர் வருவாங்கண்ணா. இவங்க 2 பேர் எதுக்குடா வராங்க? ஃபோன் போடு சிவாக்கு ஒரு ஃபோன் போடு. அவசரத்தில் அண்டால கை சீக்கிரம் போவதடா. அதோ அங்கே தெரியுது பார்த்தியா, அதான் மெட்ராஸ். பண்ணு. இங்கே பாருங்க சார். தேங்காடு வாசு, பூட்டினபடி தான் இருக்கு. நாம தப்பிச்சோம் சார். நான் கூட கொஸ்டின் பேப்பர்லாம் திருட்டு போய் உங்கள் வேலைக்கு உழ வச்சுருவாங்களோன்னு பார்த்தேன். உங்களுக்கு நல்ல முகராட்சி சார். சாரி சார். டேய் போலடா. திருப்பி ஏறா. டேய் திருப்பியும் போலடா. போலதானே? ரீசார்ஜ் பண்ணுறேன். ரீசார்ஜ்னா என்னன்னே தெரியாதா? குத்திடுவேன். மெசேஜ் பண்ணுறா. மெசேஜ் பண்ணு. மெசேஜுக்கு பேலன்ஸ் இல்லடா. இதில் பண்ணு. கால் பண்ணவா? அதில் பேலன்ஸ் இல்லை. இதில் உன்கிட்ட கேட்குறேன். லூசு பல. மெசேஜ் பண்ணு. உங்ககிட்டயும் பேலன்ஸ் இல்லை தானே? அதுக்கு என்ன திட்டுறேன்? என்னன்ற மெசேஜ் பண்ணுவா? உனக்கு எங்கள் கல்யாணம் மெசேஜ் பண்ணு. கால் மீன் மெசேஜ் பண்ணுறான். இந்த பூட்டுக்கு டூப்ளிகேட் சாவி ஆஃபீஸில் இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். சீக்கிரம். கூப்பிட்றான் பாரு. சொல்றா சிவா. வாசுவும் பிரின்சிபலும் ரூமுக்கு நேரம் தானே வந்துட்டு இருக்காங்க. எனி டைம் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு மச்சான். உடனே அங்கே எஸ்கேப் ஆயிடு. எஸ்கேப் ஆயிடும். டேய் எப்படிறாங்க? எப்படின்னா எஸ்கேப் ஆயிடுறா. ஹலோ சார். இந்த பூட்டுக்கு ஒரே ஒரு சாவி தான் சார் இருக்கு, வேற சாவி இல்லை சார். அப்போ பூட்டை உடைச்சு தான் உள்ள போகணுமா? எதுக்கு சார்? அதான் பூட்டி தானே இருக்குது. இன்னொரு பூட்டை கொண்டாந்து பூட்டா சரியா போச்சு. குட். ஏதாவது பிரச்சனைன்னு வந்து அவங்க மூளை நல்லா வேலை செய்யும் போல இருக்கு. இப்போ சீக்கிரம் ஒரு பூட்டை எடுத்துட்டு வாங்க. இது மேலே பூட்டலாம் சார்.
நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோட பூட்டியே கொண்டாந்துருக்கேன் சார். குட், போட்டுங்க. இந்த பூட்டிடுறேன் சார். என்னடா பண்ண போறாங்க? மாட்டான்டா சிவா. அவ்வளோதான் சார். இந்த சாவியாவது பத்திரமா வச்சுங்க. சரிங்க சார். இதையும் தொலைச்சிடாதீங்க. சரிங்க சார். வாங்க போலாம். இதுக்கு மேலே எழுத்தா கதை உடஞ்சிடும். இந்த ஆள் ஒன்றும் இல்லாததுக்கே தையதக்கான்னு குதிப்பார். இன்னும் இந்த விஷயத்த சொன்னா எரிஞ்சு விழுவார். இந்த வாசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். அது அடுத்த வாரம் ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அவங்க வந்தோடனே நான் பேசிக்கிறேன். ஓகே, ஆல் ரைட். ப்ளீஸ் சிடம். தேங்க்யூ சார். ஆமாம், ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? எஸ் சார், முக்கியமான விஷயம் தான் சார். நம்ம எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் வைக்கிற ரூமோட சாவியை வாசுக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் சார். நீங்கள் அவன் கையிலலாம் கொடுக்காதீங்க. அந்த கீயோட இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரியாது. அவன் கேஷுவலாக வந்து தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். சார் தட்ஸ் வாட் ஹேப்பன் சார். சாவியை தொலைச்சிட்டுன்னு வந்து சொல்கிறார் சார். என்னது, கீ மிஸ் ஆயிடுச்சா? எஸ் சார். என்ன கேஷுவலா கூலா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் பொறுப்பாவது இருக்கா மேனன்? உங்களுக்கு சார் பேசாதீங்க மேனன். ஒரு சின்ன கீயை உங்களால வச்சுக்க முடியாதா? இல்லை சார், எப்போதும் அந்த ரூமோட சாவி வாசுக்கிட்ட தான் சார். எங்க இப்ப கீ தொலைஞ்சிருச்சு என்கிட்ட சொல்லிட்டீங்க, உங்க பொறுப்பு முடிஞ்சது. நான் எவ்வளவு பேருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? சார் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அந்த பூட்டோட சாவி தான் சார் தொலைஞ்சு போச்சு. பட் த லாக் இஸ் இன்டாக்ட் சார். அது ஸ்டூடெண்ட் கையில கிடைச்சு அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணா நீங்க என்ன செய்வீங்க? நோ சான்ஸ் சார். அந்த பூட்டு மேல இன்னொரு பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டேன் சார். இத பாருங்க மேனன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கங்களேன். நீங்க வேற எந்த வேலையும் செய்ய வேணாம், அதை மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பா சார். அதை மறந்துடாதீங்க. இப்ப அந்த புது லாக் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அதோட சாவி உங்க கையில தான் இருக்கு. இல்லை சார். மிஸ்டர் மேனன், நீங்க அது இதுன்னு இழுத்து ப்ளீஸ் டோன்ட் செக் மை பேஷன்ஸ். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சார் அதுவும் வாசுக்கிட்ட தான் சார். மேனன், are you mad? இப்பதான் ஒரு சாவி தொலைச்சா அவங்க கிட்ட இன்னொரு சாவி கொடுப்பீங்களா நீங்க? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல போய் அந்த சாவி வாங்க. ஓகே சார், ஐ வில் டு தட் சார். இவங்கள நம்பி வேலை கொடுக்குறேன் பாரு, என்ன வேலை செய்யறாங்களோ. டேய், எவன் அவன்கிட்ட வித்தோன்னு ஒண்ணுமே தெரியல மச்சான். ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. இப்போ கூட ஒன்றும் இல்லைடா. இருக்கிற படத்தெல்லாம் எடுத்துக்கின்னு அண்டை மாநிலமான பீகார், ஒரிசா எங்கன்னா ஓடிடலாம். 2 மாதம் கழிச்சு வந்தா எவனுக்குமே ஞாபகம் இருக்காது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒன்னு தானா ஏற்கனவே போட்ட பிளான் சொதப்பிடுச்சு. இதுல புதுசா வேற ஒரு பிளான் போடுறியா? உன்னை கொண்டுருண்டா. ஒரு பிளான் போட்டுச்சுன்னா மறு பிளான் போடணும்னு வீட்டில் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸாம் படிங்கடாண்ணா. மணி, are you sure this is the guide? யா ஷோர் மாமா. See how seriously he is studying da. இஸ் மகிஃபைங் மச்சான். ஏய், அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? ரசி பார்த்துட்டு இருக்க மச்சான் எவ்வளோ வெறிகொண்டு படிக்கிறான்டா. பாவண்டா அவன். அவன்கிட்ட எப்படி நான் போய் சொல்லுவேன்டா இதை? சென்டிமெண்டா அட்டாக் பண்றியா? நான் ஹேண்டில் பண்றேன். டேய் டேய், இங்க பாரு. கொஸ்டின் பேப்பர் வர்றா. குர்ரோனா படிக்கும்போது கொஸ்டின் பேப்பர் போடுங்கிறிய மேனஸே இல்லையா உனக்கு? அப்படியே ஒரு படிச்சு கலெக்டரா போறாரு மூதேவி. அந்த புக்ல இருத்தப்படுறா என்ன முறைகிறா? ஏய் காசு கொடுறா, வாங்கிட்டு போட. இந்தா கீப் யூ மணி. எதுக்கு இப்ப பணம் திருப்பி கொடுக்குறீங்க? ஏய் புடுறா.
எது காசுலாம் திருப்பி தரீங்க? எனக்கு அது தேவையில்லை. கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. ஏய் இந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமுக்கு வராது, அது கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு, எங்களுக்கும் அதனால டவுட் இருக்கு, அதெல்லாம் திருப்பி வாங்கிட்டோம். காசை வாங்கிட்டு வீடு போறா. பாஸ் ஏன் பாஸ் நெகட்டிவாக பேசுறீங்க? பாசிட்டிவாக பேசுங்க பாஸ். டேய் அடம் பிடிக்காதடா, கொடுத்த காசை மட்டும் வாங்கிக்கினே எங்கன்னா போய் பொட்டி கடை வச்சு போயிச்சுக்கோ போ. பாஸ் பணம் பத்தலைன்னா சொல்லுங்க பாஸ், இன்னும் 5000 ரூபா சேர்த்து கொடுக்குறேன் பாஸ். ராமா டேய் உனக்கு சொன்னா புரியாதா? பணம் இல்லடா பிரச்சனை, இந்த கொஸ்டின் பேப்பர் வராதுடா, தயவு செய்து போடா. டேய் அவன் நல்ல விதமா சொல்றான்ல, போடா வராதுடா. டேய் பாஸ் பாஸ் நான் ஆல்ரெடி 10 அரியர் வச்சிருக்கேன் பாஸ். இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் பாஸ் நான் பாஸ் ஆகணும் பாஸ். டேய் இதை நீ படிச்சு எழுதுனேன்னு வச்சுக்கேன், ஜென்மத்துக்கு நீ பாஸ் ஆக மாட்டடா. கிளம்புடா. ஹலோ என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? காசை வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. யாரா இவன்? பணம் வேணடா எங்களுக்கு, சொல்றல அறிவில உனக்கு. குறா கொஸ்டின் பேப்பர் இந்தாடா, எரின் போடா. போடா எடுத்துட்டு போடா. 4000 ரூபா தான் இருக்கு, இன்னும் 1000 ரூபா எங்க? கரெக்டா கணக்கெல்லாம் கேட்குறான். டேய் டேய் அண்ணா 1000 ரூபாங்க. போன வாரம்லாம் ஜூஸ் குடிச்சோம்ல, அது என் காசுல தான். டேய், யார் காசு கொடுக்குறது? யார் மேல கை வைக்கிறா? நம்ம இந்த காலேஜுக்கு நாட்டாம நம்ம முன்னாலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போய் சுல்கடு இந்த வாரம் எழுதுறான். நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. ஏடா அது? ஒன்னும் இல்லண்ணா. கொண்டாடா ஒன்னும் இல்லைன்னு கொண்டாடாத. சொல்றேன். கொண்டாடா அண்ணா சிப்ஸ் கொண்டாடா. சாப்பிடுறேன். என்னடா அது? பேப்பர் சார், வெத்து பேப்பர் சார். எதுக்குடா அவன் அடிச்சா? சும்மா பாக்ஸிங் பிராக்டிஸ்ண்ணே. ஏய் மச்சி பாடுறா கிண்டல. டேய் நிப்பட்றா. டேய் நீ சொல்றா, உன்னை எதுக்கு அடித்தானுங்க? ஏய் சொன்னா ஒன்றும் இல்லை சார். என்னன்னு சொல்லு, எதுக்குடா அடித்தானுங்க? அதான் ஒன்னும் இல்லைன்றால விட்டுருண்ணா. அவனை ஏய் நீ வாய் மூடு முதல்ல. நீ சொல்றா. கொஸ்டின் பேப்பரை கொடுக்க ஏய் சொல்லி. ஏய் ஏய் பயப்படாத, நான் இருக்கேன்டா. சொல்றா. இல்லை சார், கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க சார், திருப்பி கேட்டேன் அதனால. கொஸ்டின் பேப்பரா? ஆமாம் சார். ஏடா 2013 போட்டிருக்கு, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரா அது? என்ன மாயமா மறந்துட்டானுங்க. பிரின்சிபால்கிட்ட போய் முதல்ல சொல்லணும். சார் பிரின்சிபால் சார், சார் சார் நில்லுங்க சார், சார் நில்லுங்க. போச்சு சார் போச்சு, எல்லாமே போச்சு, இந்த காலேஜ் மானமே போச்சு. எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? கிளாஸ் எல்லாம் செஷன்ல இருக்குல்ல, ஏதாவது சொல்லுன்னா சத்தம் போடாம சொல்லுங்க. சார் தண்ணி போகிற பைப்பு லீக் ஆச்சுன்னா பேஸ்ட் போட்டு ஒட்டிடலாம். மண்ணெண்ணெய் பேரல் லீக் ஆச்சுன்னா சோப்பை வச்சு அடைச்சிடலாம். சார் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா எதை வச்சு சார் அடைக்கிறது? வாசு, பேசாம இந்த வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு கதவசனம் எழுத போயிடுங்க. கூப்பிட மாட்டாங்களே. என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. எதுக்கு இந்த உமானம் எல்லாம்? என்னாச்சு? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு சார். வாட்? என்ன உளறீங்க? நான் உளரல சார், உண்மை தான் சொல்கிறேன். எப்படி வாசு முடியும்? நம்ம தான் ஒரு பூட்டுக்கு 2 பூட்டு போட்டு பூட்டியிருக்கோமே. 2 பூட்டு தான் போட்டோம், ஆனால் அப்படியும் அதை உடச்சி எடுத்திருக்கானுங்க சார். நோ சான்ஸ். பகல் கனவு காண்றீங்களா? சும்மா இல்லாத போலதெல்லாம் சொல்லிட்டு. சார் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார். கொஸ்டின் பேப்பரை காசுக்கு விற்று அதில் ஏதோ பிரச்சனை வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க சார். நான் கையும் கிளம்ப பிடிச்சிட்டேன் சார். என்ன சொல்றீங்க? கொடுங்க. இங்க பாருங்க. வாசு, என்னங்க இது? யார் பண்ணது இது? யாருங்க பண்ணிருக்க முடியும்? இந்த காரியத்தை இவ்வளவு தைரியமா யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் வேணா 4 ஆப்ஷன் தர்றேன். நான் என்ன அமிதாப் பச்சனா? கோன் பனேகா குரோர்பதி கிஸ் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கேன். லூசு மாதிரி பேசிட்டு. இல்லை சார், நம்ம கரஸ்பாண்டன்ட்டோட பையன் இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டுக்கு தான் சார் பண்ணியிருக்கானுங்க. யார் அந்த மணியும் பிரிட்டோமா? ஆமாம் சார், அவங்க தான் சார். அந்த பசங்க மோசமான பசங்க தான். பட் கொஸ்டின் பேப்பர் திருடி விற்கிற அளவுக்கு மோசமான பசங்களா இருக்க முடியாது வாசு. சார் பண்ணியிருக்கானுங்க சார். பசங்களை கட்டி இழுத்துட்டு வரலான்னு பார்த்தேன், எஸ்கே போயிட்டானுங்க. அந்த கரஸ்பாண்டன்ட் ரொம்ப பேசுறாரு, ஆனால் அவர் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்குறதுக்கு யோகியதை இல்லை. சார்
இந்த மேட்ரு வெற்றிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல சார். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வாசு. அது இல்லாம இந்த பசங்க தனியா தைரியமா இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்க முடியாது. வெற்றி இந்த மேட்ருக்கு பேக் போனா இருந்திருக்கணும். அதை கண்டுபிடிங்க முதல்ல. ஐயோ தலை சுத்துது. கரெக்டு சார் நீங்கள் சொல்கிறது. ஆமா, நீங்க போய் மணியும் பிரிட்டும் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டு வாங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. அவனுங்களை எப்படி கட்டி இழுத்துட்டு வர மட்டும் பாருங்க சார். வாசு, என்ன சார்? உங்களை தான் பசங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க அடிச்சீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த விஷயம் காதும் வச்ச மாதிரி சைலண்டா தான் செய்யணும். அதனால சத்தம் போடாம 2 பேரையும் கூட்டிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க. புரியுதா? ஓகே சார். போங்க. ஏதோ அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டோமா? என்ன பண்றது இப்போ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ள என்ன ஆச்சுன்னே தெரியலையே. மச்சான் பேசாம பூட்டை வச்சிடலாமா? லூசு பல பூட்ட உடச்சா நம்மளும் சேர்ந்து அவனோட மாட்டிப்போம். அறிவு எடுத்தனமே ஏதாவது. டேய், பிரின்சிபல் வந்தா தானே அவன் மாட்டுவான். நான் அவனை பிரின்சிபல் ரூமை போய் பூட்டிட்டா? உன்னை இப்படி பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறான்? அறிவு விட்டவனை போன் அடிக்கிறாத போல இருடா. வந்தானே ஆமாடா சிவா தான்டா. இரு சொல்ற சிவா. டேய் கதிரு, என்னடா ஏதாவது ஐடியா பண்ணீங்களா? அதை தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஆனா ஒரு ஐடியா கூட கிடைக்கலடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. போன் கொடு. ஹலோ. ஏய் சிவா, நீ எதுக்கும் பயப்படாதடா. நீ சேஃபா இரு. நாங்க இருக்கோம். டேய் பூட்டு வச்சலாமா? அப்படியே கேளுடா உங்ககிட்ட. கேளுடா. டேய், இந்த கதிர் பூட்டை உடைச்சிடலாமான்னு கேட்கறான். முடியாதுல, ரொம்ப ரிஸ்க் தானே. பூட்டா யாரும் பார்க்காதப்பா பண்ணணும். முடியுமா? எங்கடா எல்லாரும் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. முடியாதுடா. கொஞ்சம் கூட்டலாம் கூட பண்ணலாம். சிவா, ஹலோ. நீ அதுக்காக ஒன்றும் வருத்தப்படாத. 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுவாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து பூட்டை உடைச்சிடுறோம். டேய் ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேளுடா. டேய் ஒரு நிமிஷம்டா. அவன் என்ன 3வது பிளாட்ஃபார்ம்ல மும்பை எக்ஸ்பிரஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். முட்டாப்பல மாட்டிக்கிட்டு இருக்கான்டா. சொல்றா. டேய் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. டேய் கரஸ்பாண்டன்ட் வர்றாரா? எங்க வர்றாரு? டேய் சிவா, மேலே தாண்டா வந்துட்டு இருக்காரு. இந்நேரத்துக்கு உன் காரிடார் பக்கம் வந்திருப்பாரு. ஒரு நிமிஷம். ஆமாடா. சரி, இப்போ எங்கள் அம்மா வராங்களா பாரு. அம்மா என்னடா வரலையடா. வரலையா? அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. நல்லா பாரு. நல்லா பார்த்துட்டேன்டா. வரலையே. ஒழுங்கா பாருடா. நல்லா பார்த்துட்டேன்டா. எங்கேயுமே இல்லை. டேய், ஒருவேளை கரஸ்பாண்டன்ட் முன்னாடியே எங்கள் அம்மா போயிட்டாங்களான்னு பார்த்தீங்களாடா? முன்னாடியே போயிருப்பாங்களா? டேய் ஒரு நிமிஷம்டா. அவங்க அம்மா முன்னாடி போனதை பார்த்தியா? இல்லையே, இவ்வளோ நேரம் இங்கே தானே இருக்கும். அவங்க அம்மா போகிறத நல்லா பார்க்கல. பார்த்தியா? இல்லடா, கன்ஃபார்மாக போகலடா. டேய் அவன் கன்ஃபார்மாக பார்க்கலையா? உங்கள் அம்மா வராங்கடா. சரி, ஃபோனை வை. நான் வந்த வேலையை பார்க்குறேன்.